இந்த காலை வேளையிலே நான் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த உலகம், இப்போ நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார், வான மண்டலங்கள் கோள்களை படைத்திருக்கிறார், இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், மனுஷனை படைத்திருக்கிறார், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் தேவன் படைத்திருக்கிறார். அப்போ இந்த தேவன் இவைகள் எல்லாவற்றையும் படைத்ததன் நோக்கம் என்ன? எதற்காக தேவன் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தார்? எதற்காக தேவன் இவைகளை எல்லாம் படைத்தார்? இந்த கேள்வியை நாம் வேதத்திலே பார்த்தால் நமக்கு கிடைக்கிற பதில் என்ன? தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததன் நோக்கம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்களையும் என்னையும் தேவன் சிருஷ்டித்ததன் நோக்கம் என்ன? எம்மூடாக, எம்முடைய வாழ்க்கை கூடாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அங்கே பரலோகத்திலே தேவ தூதர்கள் எல்லோரும் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் இதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கோன்னு கேட்டால் சங்கீதம் 19:1 வாசிப்போம். நாங்கள் சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அப்போ இங்கே பாருங்க, சொல்லப்படுது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. அப்போ இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் படைத்த மிருகங்கள், பட்சிகள், பறவைகள் இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றன? தேவனுடைய நாமத்தை. அங்கே ஏசாயா 43:20 வாசிப்போம். ஐசாயா 43:20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அப்படி என்றால் என்னை மகிமைப்படுத்தும். அப்போ வான மண்டலத்தில் உள்ள எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அதே போல் காட்டு மிருகங்கள், கோட்டான் குஞ்சுகள், சர்ப்பங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் யார் தேவனை மகிமைப்படுத்தவில்லை? தேவனால் படைக்கப்பட்ட உயர்வான படைப்பாகிய மனிதன் மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவன் தன்னுடைய மகிமையை தேடிக்கொண்டிருக்கிறான். அதை நாங்கள் ரோமர் 1:21 வாசிப்போம். ரோமர் 1:21 நாம் வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்ப பாருங்க, இங்கே மனிதனை பற்றி சொல்லும் பொழுது அங்கே வானங்கள், மிருகங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றது. ஆனால் மனிதனை படித்து சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். அப்போ இந்த உலகத்திலே தேவன் படைத்த எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும் மனிதன் மாத்திரம் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவரை மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறவன் மனிதன். அப்ப தேவன் ரட்சிக்கப்பட்ட எங்களிடம் கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமாக காணப்படும். அங்கே ஏரோது என்று ஒரு மன்னன், ஒரு அரசன் இருந்தான் புதிய ஏற்பாட்டிலே. அவன் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தினான். என்ன கூட்டம்? ஏரோதின் நாள், தன்னை மகிமைப்படுத்துகிற நாள். ஏரோதின் நாள் என்று ஒரு பெரிய கூட்டம் செசரியா என்ற நகரத்திலே ஒரு பெரிய ஆம்பி தியேட்டர், ஒரு பெரிய அரங்கத்திலே இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி அவன் அங்கே எல்லோரையும் வர சொன்னான். வர சொன்ன பொழுது அங்கே உள்ளவர்கள், அங்கே வந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? அவன் பேசினான். ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பேச்சை அவன் கொடுத்தான். கொடுத்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள், இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம்.
அது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 22, 23. அதை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 12. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். ஆமா, அப்ப நம்ம தேவனை மகிமைப்பட பாருங்க. இவன் தேவனுக்கு மகிமை கொடுப்பதற்கு பதிலாக ஜனங்கள் தான் இவனை சொன்னார்கள், என்ன இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம். அப்ப இவன் சொல்லி இருக்கிறான், நீங்கள் சொல்லுவது பிழை, நான் தேவன் அல்ல, பரலோகத்தில் தான் தேவன் இருக்கிறார், இவன் தேவனுக்கு மகிமையை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவன் அந்த மகிமையை எடுத்துக்கொண்டான். உடனே அந்த இடத்திலே தேவதூதன் அவனை அடித்து அவன் புழுக்களினால் அவன் புழுத்து இறந்தான். அதாவது ஆங்கில பேதத்தில் he was eaten by the worms. அவனுக்கு ஒரு பயங்கர வியாதி புழுக்களால் அங்கே சாப்பிடப்பட்டு அவன் மரித்து போனான். ஆகையால் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், நேபுகாத் நேச்சர் என்ற ராஜா, அவன் தான் இந்த பாபிலோன் நகரம். பாபிலோன் அந்த காலத்திலே, இந்த காலத்திலே அமெரிக்காவிலே நியூயார்க், லண்டன் போல் ஒரு பிரபலமான நகரம் என்றால் பாபிலோன். ஒரு நாள் அவன் அந்த பாபிலோன் அரண்மனையில் நடந்து செல்லும் பொழுது அவன் மிகவும் பெருமையாக, நான் கட்டின பாபிலோன் அல்லவா இது என்று அவன் தன்னை உயர்வாக நினைத்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது உடனே தேவன் அவனை தண்டித்தார். தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் வாசிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டிலே போய் தானியேல் 4ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அந்த கதை அங்கே இருக்கிறது. தேவன் அவனை மிருகங்களோடு காட்டுக்குள்ளே அவனை தள்ளிவிட்டார். அவன் அங்கே மிருகங்களை போல் புல்லுகளை தின்னு நிகம் வளர்ந்து அவன் தேவனால் தண்டிக்கப்பட்டான். ஆகையால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்ததன் நோக்கம், பறவைகள், மிருகங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், கடல், வானம், மீன்கள், மிருகங்கள், எல்லாம் மனுஷன், இதன் கடைசி நோக்கம் என எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். எல்லாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அப்ப முதலாவது வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு மகிமை செலுத்துவது என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ முதலாவது அப்படி அறிக்கை செய்கிறதுன்னா இது ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. அதாவது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்கிறான் என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டால் தான் அந்த அறிக்கையை செய்ய முடியும். அப்போ முதலாவது நாம் தேவனை மகிமைப்படுத்துவது எப்படி? ரட்சிப்பின் மூலமாக, கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்வது. அப்போ இன்றைக்கு ஆனால் இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது அநேகர் என்ன சொல்லுகிறாரு, சில நேரம் கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளிலே அவர்கள் முன்பாக வரும் பொழுது அவர்கள் தேவன் அவர்களை சொல்லுவார், நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னாலும் நீங்கள் என்னுடைய சித்தத்தை செய்யாமல் நீங்கள் தவறான ஜீவியம் ஜீவித்தீர்கள், ஆகையால் உங்களை நான் அறியேன். அப்ப இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 அதை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமா, அப்போ முதலாவது நாம் இயேசுவே தேவன் அப்படி என்று நாம் வாயினால் அறிக்கை செய்தால் மாத்திரம் பத்தாது, அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்பிய பிரகாரமாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதை விட்டு நாம் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அங்கே அதன் மூலமாக நாம் பரலோகம் போய்விடுவோம் என்ற ஒரு தவறான சிந்தையிலே நாம் இருக்கக்கூடாது. ஆம், நாம் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம், அது எமக்கு தேவனால் கொடுத்த ஈவு. அப்போ உண்மையாக நாம் ரட்சிக்கப்பட்டால், உண்மையாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவதென்றால் அவருடைய சித்தத்தை நாம் செய்வது.
தேவன் எங்களுக்கு அழைத்த அழைப்பை நாம் ஒழுங்காக ஓடி முடிப்பது. அப்போ கடைசி நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுவார்? வெல்டான், நல்ல ஊழியக்காரனே, நீ என்னுடைய சித்தத்தை செய்தாய், என்னுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. ஆனால் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் இஷ்டம் போல வாழ்ந்து பாவங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்தாமல் நாம் அக்கிரமங்களை செய்து ஜீவித்தோம் என்றால், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னாலும் கடைசி நாளிலே தேவன் என்ன சொல்ல போகிறார்? நான் உன்னை அறியேன், உனக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதனால் தான் பரலோகத்துக்கு போகிற வாசல் என்ன ஆண்டவர் சொன்னார்? ஒன்று இடுக்கமான வாசல், ஒன்று விசாலமான வாசல். அப்போ அதுவும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அதை வாசிங்க. மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் விசாலமான வாசல் நிறைய பேர் அதில் போவாங்க. ஆனால் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். ஏன்? அதில் நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவனை பின்பற்றி போக வேண்டும். ஆனால் இதில் ஒரு இது என்னன்னு சொன்னால், 2 வாசல்லையும் போர்டு என்ன போட்டிருக்கும்? 2 வாசல்லையும் இது எங்கே போகுது? பரலோகத்துக்கு போகுது. விசாலமான வாசல்லையும் முன்னால் போர்டு இருக்கும், பரலோகம். இடுக்கமான வாசல்லையும் பரலோகம். ஆனால் ஒன்று உங்களை நரகத்துக்குத்தான் கடைசியாக கொண்டு போகும். ஆனால் இடுக்கமான வாசல். அப்போ அன்றைக்கு ஒரு நாள் நம் அமெரிக்காவில் ஒரு வீதியில் போகும் மக்கள் எல்லோரையும் ஒரு இன்டர்வியூ பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன மரித்தால் என்ன பரலோகத்துக்கு போவீர்களா? அப்போ எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? ஆம், நாம் பரலோகத்துக்கு தான் போவோம். நான் யாரையும் கொலை செய்யவில்லை, நான் எல்லாம் நல்ல ஜீவிக்கிறேன். இங்கேயும் நீங்கள் ரோட்டில் போய் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ண எல்லாரும் நீங்கள் நரகத்துக்கு போவீங்களா பரலோகத்துக்கு போவீங்கன்னா அவர்கள் சொல்லுவார்கள், பரலோகம் தான் நான் போகிறேன். அப்போ எல்லா மதமும் என்ன சொல்லுகிறது? அது விசாலமான வாசல். அந்த 2 போர்டுமே பரலோகத்துக்கு தான் போவோம் என்று தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக இடுக்கமான வாசல் ஊடாக பிரவேசிப்பவர்கள் மாத்திரமே, அந்த வழியிலே போகிற மாத்திரமே இறுதியாக பரலோகத்துக்கு செல்ல முடியும். விசாலமான வாசலிலே போகிறவர்கள் கடைசியாக அது அழிவுக்கு கொண்டு போய் விடும். அப்போ எல்லா மதங்களும், எந்த மதத்தை எடுத்தாலும் நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு தான் சொல்லும். எந்த மதம், எந்த உபதேசமும் நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? உபதேசம் அல்ல, டீச்சிங் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்திலே வர முடியாது. அப்போ அந்த இடுக்கமான வாசல் என்பது இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை தேவன் என்று தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணி அவருக்கு அது என்ன சொல்ல, அவருக்கு பிரியமான விதத்திலே ஜீவித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய சித்தத்தை செய்கிற ஒருவனே கடைசியாக பரலோகத்திலே பிரவேசிப்பான். இன்றைக்கு அநேகர் சபையில் கூட நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் அநேகர் அமர்ந்திருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள்? இஷ்டம் போல வாழ்ந்து நான் எப்படியும் பரலோகம் போய்விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தவறான சிந்தைகளோடு நாம் ஜீவிக்க முடியாது. அப்போ முதலாவது நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? இயேசுவை நாம் கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் போது, அதை ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமாம், அப்போ இங்கே பாருங்க, இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சிக்கப்படுவதுன்னா இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ முதலாவது நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன். 2வது அங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது?
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுவார். அப்போ என்ன கனி நீங்கள் கொடுக்கணும்? ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன விதமான கனிகளை எதிர்பார்க்கிறார்? ஒன்று ஆட்டிடியூட்ஸ். ஆட்டிடியூட்ஸ்னால் என்ன தமிழில்? அதாவது நம்முடைய ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் 5:23, அன்பு, பொறுமை, தாழ்மை, நீடிய பொறுமை, சமாதானம், எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் தேவனுக்காக செய்கிற ஊழியம். இதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கனி இல்லைன்னா தேவன் மகிமைப்பட மாட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அங்கே தேவன் மகிமைப்படுகிறார். அங்கே 1 கொரிந்தியர் 10:31 அதை வாசிங்க பிரதர். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ இங்கே பாருங்க, நம்முடைய முழு வாழ்க்கையுமே தேவனுக்கு மகிமை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அப்போ என்ன? புசிக்கிறதும் குடிக்கிறதும் என்ன? அது ஒரு சாதாரண காரியம். இன்றைக்கு காலையிலே நீங்கள் எல்லாம் சிலர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சிலர் ஏதாவது டீ குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. அப்போ டீ குடிக்கிற நேரம் யோசிச்சிங்களா, நான் இதை தேவனுடைய மகிமைக்காக குடிக்கிறேன்? இல்லாட்டி சாப்பிடும் பொழுது நாம் அவ்வாறு சிந்திப்பதில்லை. சில நேரம் நாங்கள் யோசிக்கிறோம், என்ன சபைக்கு நாம் ஏதாவது ஊழியம் செய்யும் பொழுது, சபையிலே ஆராதிக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, கிழமை நாட்களில் நாம் எப்படி ஜீவிக்கிறோம், நாம் எப்படி எங்களுடைய பணத்தை செலவழிக்கிறோம், நாம் எப்படி எங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறோம், நாம் எப்படி எங்கள் கணவனை நேசிக்கிறோமா, மனைவியை நேசிக்கிறோமா, எப்படி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்துகிறோம், அதே போல் நாம் அங்கே வெளியிலே ஜனங்களோடு நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது எப்படி எங்களுடைய ஜீவியம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் சாதாரண காரியங்களுக்கூடாகவும் நாம் என்ன செய்ய முடியும்? தேவனை எம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த முடியும். சிலர் என்ன, ஞாயிற்றுக்கிழமையாக மாத்திரம் நாங்கள் ஒரு விதமான ஒரு பரிசெயரை போல் ஒரு பரிசுத்தமாக நாம் மாறிவிடுவோம். பிறகு கிழமை நாட்களிலே அங்கே வீட்டுக்கு போனால் அங்கே மனைவியை அடித்தோ, பிள்ளைகளை ஏசியோ, பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி இப்படியாக நாம் ஜீவித்தோம் என்றால் ஒரு நாளும் தேவனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட மாட்டார். புசித்தாலும் குடித்தாலும் என்றால் என்ன? அது ஒரு சாதாரண விடயம். எந்த நாளும் நாங்கள் புசித்து குடிக்கிறோம். அதன் மூலம் தேவன் கிழமை நாட்களில் நீங்கள் எப்படி ஜீவிக்கிறோம், அந்த ஜீவியத்தின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மற்றது அநேகர் யோசிக்கிறார்கள், ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று. ஆனால் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வேதனைகள், பாடுகள், கவலையான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்படி தேவன் அனுமதிக்கும் பொழுது அதற்கூடாக நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது பாடுகளுக்கூடாக, வேதனை கூடாக அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் என்ன செய்வோம்? எல்லாம் நல்லா போனால் நம்ம என்ன செய்வோம்? தேவனை துதிப்பது இலகு. ஆண்டவர் அற்புதத்தை செய்து விட்டால், சுகத்தை கொடுத்து விட்டால், பணத்தை கொடுத்து விட்டால், எல்லாற்றும் ஒரு வேலைக்கான வாசலை திறந்து விட்டால், அநேக அற்புதங்களை செய்து விட்டால் நாம் வாயிலே தேவனை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சாட்சி சொல்லுவோம். ஆனால் திடீரென்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது, வேதனை வந்து விடுகிறது. அந்த சூழ்நிலையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த நேரத்திலே சிலர் என்ன செய்து விடுவார்கள்?
முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு எதிராக முறுமுறுப்பார்கள். அப்படி செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அங்கே யோவான் சுவிசேஷம் 21:19 அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 21:19. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ இது பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, வாலிப நாட்களிலே உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போனாய், உனக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் நீ செய்தாய். ஆனால் நீர் முதிர் வயதான பொழுது என்ன நடக்க போகிறது? நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை கூட்டிக் கொண்டு போவார்கள். அங்கே உன்னை சிலுவையிலே தலைகீழாக அறைந்து நீ கொல்லப்பட போகிறாய். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை என்ன செய்ய போகிறான்? மகிமைப்படுத்த போகிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் என்ன நேராக சிலுவையிலே அறைந்தார்கள். பேதுருவே, உன்னை தலைகீழாக சிலுவையிலே அறைந்து கொள்ள போகிறார்கள் என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக. அந்த மரணத்துக்கூடாக நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்னை மகிமைப்படுத்த போகிறாய். ஆகையால் ஆசீர்வாதத்தினால் மாத்திரமல்ல நம் தேவனை மகிமைப்படுத்துவது. பிரச்சனைகளுக்கூடாக, பாடுகளுக்கூடாக, வேதனைக்கூடாக கர்த்தர் எம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை பெற முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் நம் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை கூடாக நாம் கடந்து போனாலும் தேவனை நாம் எம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அங்கே அற்புதம் நடந்தால் மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதேபோல் ஆபிரகாம் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆபிரகாம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு 100 வயதாகிவிட்டது, சாராளுக்கு 90 வயதாகிவிட்டது. இதற்கு பின்பு இவர்களுக்கு பிள்ளைகளே பிறக்க முடியாது. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு மகனை தரப்போகிறேன். அப்போ தன்னுடைய சரீரத்தை பார்த்தால் இது நடக்கவே முடியாது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? தேவனை விசுவாசித்தார். அப்போ ரோமர் 4:20 வாசிப்போம். ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ என்ன அடுத்தது? நீங்கள் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது. எப்போ நீங்கள் அவிசுவாசமாக இருக்கிறீர்களோ அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட மாட்டார். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பேன். என்னுடைய எல்லா குறைகளையும் இயேசு கிறிஸ்து தேவன் சந்திப்பார். இங்கே பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்ததினால் தேவனை மகிமைப்படுத்தினான். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவிசுவாசமாய் தேவனுடைய வார்த்தை குறித்து சந்தேகத்தோடு நாம் ஜீவித்தால் தேவனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட முடியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால், தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். அங்கே ஹட்சன் டெய்லர் என்று ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார். அவர் வாலிப வயதிலே சைனா தேசத்துக்கு போகும் பொழுது அவருக்கு எந்த உதவியும் இல்லை. அவர் சொன்னார், நான் தேவனை மாத்திரம் விசுவாசித்து அந்த இடத்துக்கு அவருக்கு அடுத்த வேளை சாப்பாடு எங்கிருந்து வருகிறது என்று அவருக்கு தெரியாது. அப்படியாக அவர் அங்கே 40-50 வருடங்கள் விசுவாசத்தினாலே ஜீவித்தார். அப்போ அவருடைய சுயசரிதை கதையை படிக்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பல சூழ்நிலைகளிலே எங்கிருந்து உதவி வருகிறது என்று அவருக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று தேவன் அவருக்கு அற்புதத்தை செய்வார், வல்லமையான காரியங்களை செய்வார். அதே மாதிரி பலவிதமான பாடுகளுக்கு கூட கடந்து போனார். ஆனால் அவர் சொன்ன காரியம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே
அவர் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் நாட்களிலே வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலிருந்து 700 மிஷனரிகள் அவரை பின்பற்றி சீன தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அதே மாதிரி 30,000 சீன தேசத்தார் அவரை போலவே நாங்களும் ஜீவிக்க போகிறோம் என்று இன்றைக்கு சீன தேசத்திலே சபை வெகு வேகமாக வளர்ந்து கொண்டு போகிறது. அதன் பின்னணி அது எங்கே ஆரம்பித்தது என்று பார்த்தா எல்லாம் ஹட்சன் டெய்லர் அவருடைய விசுவாசத்தினாலே. தேவன் வல்லமையான காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. ஆகையால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாளும் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்கிற தேவன். அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன். ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். நாம் வேதனைகள் பாடுகளுக்கு கூட கடந்து போனாலும் கர்த்தர் எம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப நாம தேவனை எப்பொழுதுமே விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது எம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். ஓகே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்கிறான்? என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆகையால் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம நீங்கள் தேவனை உங்களுடைய வாயினாலே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். நம்ம சர்ச்சில் மாத்திரம் இல்லை, வீட்டில் இருக்கும் பொழுதும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்கள் வீதியில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, காரில் போகும் பொழுதோ, பைக்கில் போகும் பொழுதோ நீங்கள் தேவனை துதித்து கொண்டே போகலாம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துகிறோம். அப்போ நாம் கடைசியாக தேவன் எங்களை எல்லாரையும் படைத்ததன் நோக்கம் என்ன? கடைசியாக அவருக்கென்று, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டத்தை தேவன் தயார்படுத்துகிறார். அவரோடு கடைசியாக நாம் என்ன செய்வோம்? முடிவில்லாமல் பரலோகத்திலே நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இதுதான் வேதத்தில் உள்ள அடிப்படை நோக்கம். என்ன? எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் அவர் படைத்ததன் நோக்கம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம்.